ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. என் பேரு ஜாஃபின். நான் மேலப்புறல ஆசாரிபுரம் இருந்து வரேன். நான் நேற்று சென்னையில இருந்து ரெட் பஸ்ல புக் பண்ணி நேற்று 7:45 அங்க இருந்து போர்டிங் பாயிண்ட். ஆக்சுவலா அவங்க கால் பண்றதே 7:24 கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன ஒரு 7:35 நான் வந்துருங்க அப்படின்னு. நான் 5 நிமிஷத்துல வாரேன். நான் என்ன கணக்கு 7:45 தானே போர்டிங். அவங்க 7:45 நான் வந்து 7:50 நான் திருப்பி கால் பண்றேன். அவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. என்ன சொல்றாங்க, நாங்க தாண்டி போயாச்சு, சேலூர் தாண்டி போச்சு. ஆக்சுவலா அது ஒரு 7 கிலோமீட்டர் அங்க போயாச்சு. அந்த நீங்க நான் அப்ப சொல்றேன், நீங்க இப்படி சொல்றீங்களே, அப்ப என்ன சொல்றேன், அப்ப நான் இனி தாம்பரம் ஏறி தானே வரணும், அது லேட் ஆகும் அப்படி. அது ஒண்ணும் இல்லை, நீங்க கேளம்பாக்கம் வாங்க, அங்க 9:15 தான் பஸ், நீங்க அங்க வந்து ரீச் பண்ணிடுவீங்க. சரி, நான் அங்க போயாச்சு. அங்க போயிட்டு கால் பண்றது அந்த டிரைவருக்கு பண்ணலாம். லோக்கல்ல உள்ள ஏஜென்ட் கால் பண்றாரு எனக்கு. அப்ப நீங்க பேசாதுங்க, லோக்கல்ல உள்ள நீங்க அங்க உள்ள ஏஜென்ட் நீங்க டிரைவர்கிட்ட கொடுங்க, டிரைவர் என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு. நான் அப்புறம் அங்க போய் பார்த்து பேசும்போது நீங்க வாக்குவாதம் நடக்கு, எல்லாருக்குமே வாக்குவாதம் நடந்தாலும் அவங்க சொல்றாங்க, நீ வந்து குடிச்சிட்டு வந்திருக்க, என் வண்டியில யாராதுல அப்படின்னு. அப்ப நீ காசு ரீஃபண்ட் பண்ணா நான் போயிறேன், இதோட பேரு. அது நீ ரெட் பஸ்ல புக் பண்ண, ரெட் பஸ்ல இருந்து வாங்கிக்கோ சரியா அப்படி சொல்லி சொல்றாங்க. சரி, அதனால நான் மன உளைச்சல் ஆகி 20 கிலோமீட்டர் டிராவல் ஆகி இங்க வந்து, ரெண்டாவது நான் லேட் ஆகி, எனக்கு இங்க காலையில வரக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாம் எல்லாத்தையும் நான் அங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன். அவங்கள்ட்ட காசு எல்லாம் வாங்காம எடுக்க முடியாம என்னால இப்ப வந்து கேட்டுறதுக்கு போலீஸ் எல்லாம் கூப்பிடுங்க. இதுல எல்லாரும் இவங்க சுத்தி இருக்காங்க, எல்லாரும் என்ன பிடிச்சது நெஞ்செல்லாம் பிடிச்சி தள்ளி பஸ் எல்லாம் வழி விட்டு எல்லாரும் பெய்யாச்சு. இதனால அதுக்கு பதில் சொல்லணும். நான் என்ன கேட்டேன், நீ நேத்தே சண்டை நடக்கும்போது கேட்க, நீ வந்து வா குடிச்சிருக்காப்பா டெஸ்ட் பண்ணு, அது எல்லாமே சொல்லியாச்சு. ஆனா அப்புறம் இனி சட்டப்பூர்வ நடவடிக்கை. இதுல ஒரு வார்த்தை விட்டாங்க, கன்சியூமர் கோர்ட்டுக்கு நீ போய் பாரு அப்படின்னு. நாளை நான் கோர்ட்டுக்கு போகதான் போறேன். நான் குடிக்கவே கிடையாது. ஏன்னா அது பிறந்ததுல இருந்து குடிச்சே கிடையாது. சர்டிபிகேட் யார் வேணாலும் காட்டி தரேன், ஊர்ல இருந்து யார் வேணாலும் காட்டி தரேன். பர்டிகுலர் பார்ட்டின்னா வீடியோஸ் இருக்குது, அதை நேம் கூட வார்த்தையில வர மாட்டேன். அவ்வளவு ப்ரெஷர். நேற்று 10:30 போல நான் கேளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பைத்தியார மாதிரி இருக்கேன். அது வேற ஊருக்கு அடுத்த ஆளுகிட்ட கடன் வாங்கி ஜிபே பண்ணி அதுக்கப்புறம் நான் டிக்கெட் எடுத்து லோக்கல்ல அடுத்த வேற ஒரு பஸ்ல வந்திருக்கேன். ஆமா, என் பேரு ஜாஃபின். நான் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்றேன். அது 7.5 கிலோமீட்டர். அடுத்தால என்னன்னு எப்படி சொல்றீங்க, அப்ப வெயிட் பண்ணுவீங்களா வரட்டா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அடுத்தல 9:15 தான் பஸ் அங்க இருக்கு, நீங்க கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க. இதுல என்ன ப்ரெஷர் ஆகி கேபு சார்சா டிராவல்ஸ் சகாஸ்தரா. கடைசி வரைக்கும் நீங்க உங்களால ஏற முடியலையா? ஏற முடியல. நான் அங்க வந்தாச்சு, வந்து இந்த இஷ்யூவை கேக்குறேன். இஷ்யூவை கேட்டதுக்கு, நீ தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காள, ஒன்னா வண்டியில ஏத்த மாட்டோம்ல, ஏன் வண்டியில ஏத்தாலும் இப்படி கையெடுத்தாலும் நாமத்துடுங்க அப்படியா. சரி, நானும் உள்ளூர்காரன், நான் நாகூர்ல வந்து பாத்துட்டேன் நாளைக்கு காலைன்னு சொன்னேன். கம்ப்ளைண்ட் பண்ணக்கு எனக்கு நான் லோக்கல்ல இங்க உள்ள லோக்கல் ஸ்டேஷன்ல போலீஸ்ட கேட்டது, பள்ளிக்காரனுக்கு அங்கதான் சார் பண்ணணும். ஆக்சுவலா ஸ்டேஷன்ல பண்ணக்கூடிய இதே கிடையாது. அவன் கன்சியூமர்ல போடுன்னு சொல்லிட்டாங்களா, கன்சியூமர்ல தான் போடுவேன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.